சார், அன்வர் ராஜா நேற்று திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இணைஞ்சதுக்கப்புறம் கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து தமிழ்நாட்டில் பாஜக எதிர்மறை சக்தி, நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு 10 நாள் முன்னாடி அன்வர் ராஜா வேறு ஒரு கருத்து, கான்ட்ரவர்சியான கருத்து தெரிவிச்சிருந்தார். அது சம்பந்தமாக வேறு ஒரு யூடியூப்பில் பேட்டி எடுக்கும்போது நான் ரொம்ப கண்ணியமாக என்னுடைய சுபாவத்துக்கு மாறாக 10 வருஷம் முன்னாடி நான் இதே இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அவர் மதவெறி தலைக்கேறி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருடி கொடுக்குற மாதிரி பேசியிருந்தேன். உண்மையாகவே என்னை போன்றவர்கள் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாமல் we should call spade a spade, ஓங்கி அடித்தால்தான் இதை போன்ற அரசியல் பிழைப்புவாதிகளுக்கு சற்றேனும் புத்தி வரும். அல்லது நாளைக்கு இதை போன்று போகிற போக்கில் பிஜேபியை பீச்சாங்கையால் டீல் செய்யலாம், எட்டி உதைத்து விட்டு போகலாம் என்று எவனேனும் நினைத்தால் அவனுக்கு நம்மளை வண்டையாக இவனுக்கெல்லாம் ஏசுவானுங்கிற ஒரு அச்சம் இருக்க வேண்டும். உண்மையிலேயே அது நாம் இதிலெல்லாம் போய் நம்ம கொஞ்சம் நாகரிகமோ இல்லை நம்ம கொஞ்சம் சாஃப்டாக பேசுவோம், கண்ணியமாக பேசுவோம். கண்ணியமாக யாருக்கு பேசணும்? கண்ணியமாக இருக்கிறவங்களுக்கு பேசணும். யாருக்கு என்ன மொழி புரியுமோ அவங்களுக்கு அந்த மொழியில் பேச வேண்டும். இதே அன்வர் ராஜா 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசியதை என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவு செய்துள்ளேன். எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சேனலுக்கு கொடுத்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு கொடுத்த பேட்டி, மோடியும் பிஜேபியும் இல்லை என்றால் அதிமுகவே இருந்திருக்காது என்று பேசியது, அன்று பேசியது நிஜமா? அல்லது இன்றைக்கு இதே அன்வர் ராஜா பிஜேபி ஒரு நெகட்டிவ் சக்தி என்று பேசுவது நிஜமா? அரசியல் பிழைப்புவாதத்திற்காக பொய் சொல்லி திரிகிறார். வயதில் மூத்தவராக இருந்தாலும் அரசியலில் மூத்தவராக இருந்தாலும் பதவி வெறி பிடித்து மதவெறி தலைக்கேறி பேசுகின்றார் இந்த அன்வர் ராஜா. இவர் ஏன் மதவெறி தலைக்கேறி பேசுகின்றார் என்று சொல்கிறேன்னா, இவருக்கு 3-4 பசங்களோ எவ்வளோ பசங்க இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பையன் வந்து நாசருங்கிறவர். அந்த நாசருங்கிறவங்க வந்து 3வது திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்தார் என்று 6 மாதம் முன்னாடி பிரஃபுல்லா சுபாஷ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்க கொஞ்சம் சோஷியல் மீடியாலெலாம் பிரபலமாக இருக்கிறவங்க, அவங்க இவர் வந்து என்னை ஏமாற்றிட்டாரு, லவ் ஜிஹாத் மூலமாக என்னை கல்யாணம் பண்ணி மதம் மாற்றுறதுக்கு அன்வர் ராஜாவோட பையன் நாசர் என்னை கம்பல் பண்ணுறாரு, இவங்க இதில் வந்து லவ் ஜிஹாத் மூலமாக என் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டு விட்டார், தற்பொழுது 3வது திருமணம் செய்து கொள்வதற்காக இந்த நாசர் முயற்சி செய்கிறார், அதற்கு அன்வர் ராஜாவும் உடந்தையாக இருக்கின்றார் என்று ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியில் பகிர்ந்திருந்தார். அது சோஷியல் மீடியாலையும் அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது தேவைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த வீடியோவையும் எடுத்து தரேன். இதுக்கு பின்புலத்தில் அன்வர் ராஜாவும் இருக்கின்றார் என்று சொன்னபோது கூட சரி, இது ஏதோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பிடி இருக ஒருவேளை நாசருக்கும் தனக்கும் பிரச்சனை வந்திருக்குமோ, இது திமுக கூட அழுத்தம் கொடுத்துருக்கலாம். இந்த பிரச்சனையை வைக்க பூச்சாண்டி காமிக்க திமுக வந்து அரசியல் தித்து விளையாட்டுகளில் எதிரிகளை மடக்கி போடுவதில் யாருக்கு என்ன மாதிரி வைத்தியம் செய்யணுங்கிறதுல திமுக நிபுணர்கள். அதுவும் இந்த மாதிரி பிளாக்மெயில் ஸ்ட்ராட்டஜியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகர் திமுக தான். நாசர் தன்னுடைய மகன் நாசர் பிரச்சனை மூலமாக தனக்கும் பாதிப்பு வரக்கூடாது என்ற காரணத்தால் கூட அவர் திமுகவில் சென்று இணைந்திருக்கலாம். என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்னா, இதே வாய் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபியும் மோடியும் இல்லைன்னா அதிமுகங்கிற கட்சியே இருந்திருக்காது, அவங்க தான் காரணம்னு பாராட்டின அதே வாய் இன்னைக்கு இப்படி பேசுறாரு. வடிவேல் பாணியில் சொல்லணும்னா, அன்னைக்கு பேசினது நல்ல வாய், இன்னைக்கு பேசினது நார வாயா? இவர் வந்து வாயால் மட்டும் பேசினா நல்லது. எல்லாத்துக்கும் சேர்த்து இவர் என்ன சொல்கிறாரு, பிஜேபி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாரு. நல்லா கவனித்து பாருங்கள், நெகட்டிவ் ஃபோர்ஸ் யாருங்கிறத நேத்திக்கே பிஜேபி மேலே அபாண்டமாக போகிற போக்கில் பொய்யையே மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு நேத்திக்கு அன்வர் ராஜாக்கே ஒரு குட்டு வச்சிருக்கான். தமிழக முதல்வர் நீடூழி 100 ஆண்டுகள் வாழ வேண்டும், ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டிலில் ஏறி பாஜக சார்பாக தமிழகத்தில் முதல்வர் பதவியை ஏற்பதை மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்க்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் நான் வேண்டுகின்றேன். ஆனால் நேற்றைக்கு அன்வர் ராஜா போய் திமுகவில் போய் சேர்ந்த 2வது மணி நேரம் போய் சால்வை போத்தி காலடி வச்ச நேரம் லெக்டாதா மாதிரி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நமக்கான முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட நெகட்டிவ் எலிமெண்ட் அன்வர் ராஜா பிஜேபியை பற்றி பேசுவதற்கு
எந்த அருகதையும் இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.